Hare Krishna. So welcome everyone once again to Srimad Bhagavad Gita reading. இன்னைக்கு இரண்டாவது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். ஸோ நாம தொடர்ந்து பகவானுடைய அறிவுரைகளை நம்ம கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அர்ஜுனருக்கு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்தப்ப அவர் என்ன பண்ணாரு, அதுக்கு பகவான் எப்படி அறிவுரை கொடுக்கிறாரு, இது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ பகவான் நேத்து என்ன சொன்னாருன்னா ஆத்மா பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ரொம்ப அழகா நேத்து சொன்னாரு, ஆத்மாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை. எப்படிலாம் கிருஷ்ணா அர்ஜுனாவை கன்வின்ஸ் பண்றாரு பாருங்க. Krishna is convincing Arjuna to a great extent. See, நீ வந்து first of all நீ வந்து கொன்னாலும் you are not going to kill. அவங்களுடைய ஆத்மாவை கொல்ல முடியாது. சோ நீ கொன்றாலும் உனக்கு அதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இஸ் கிவிங் சம் அஷூரன்ஸ். நீ கொல்ற மாதிரி தோணினாலும் அதுல உனக்கு பெருசா ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா ஆத்மாவை யாரும் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. So எந்த அளவுக்கு கிருஷ்ணா ஸ்டார்டட் கன்வின்சிங் அர்ஜுனா பாருங்க. நீ வந்து இப்ப ரொம்ப அழகான பாயிண்ட்ஸ் இந்த ஒரு ஸ்லோகாலேயே ரொம்ப ரொம்ப டேக் ஹோம் மெசேஜ் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவான் ஒன்னு சொல்லி நாம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து there is no அதுல வந்து எந்த தப்பும் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கறது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியணும். நம்ம பௌதீக வாழ்க்கைக்கு நம்ம வந்து செய்யற செயல்கள் தவறாக தெரிந்தாலும் பகவானுடைய ஆசைக்காக அந்த விஷயம் செய்யப்படும் போது அதில் தவறு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ரீல பிரபுபாத் கொடுக்கிறாரு. ஒரு நீதிபதி ஒரு கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுக்கிறாரு. சோ அகெயின் பாத்தீங்கன்னா நீதிபதி வந்து மரண தண்டனை கொடுக்கறது வந்து மேபி இஸ் கில்லிங் அனதர் பர்சன் கூட தோணலாம் இல்லைங்களா, இஸ் ஆல்சோ கில்லிங் அ பர்சன் தோணலாம். ஆனா இது சட்டப்படி நியாயம் தான் இல்லைங்களா. அந்த மரண தண்டனை அவனுக்கு கொடுக்கலன்னா அவன் போய் அந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் அவனோட லைஃப் ரொம்ப ரொம்ப நரகத்துல ரொம்ப வேதனை அனுபவிக்கணும். அட்லீஸ்ட் இந்த மரண தண்டனை அனுபவிச்சிட்டானா he will be relieved of certain karma. இதெல்லாம் நமக்கு புரியாம தான் எல்லாரும் மரண தண்டனை வேண்டான்னு சொல்லி சில பேர்லாம் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாஸ்திரத்துல அது கொடுத்திருக்குது அப்படின்னா எதற்குன்னா அவங்களை கொஞ்சமா ரிலீவ் பண்ணி விடுறதுக்காக தான். ஏன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அவன் செய்த மாபெரும் பாவத்திற்கு மறுபிறவியில் துன்புற மாட்டான். அவன் இந்த பிறவிலேயே தண்டனை அனுபவிச்சிடறான் இல்லைங்களா. அவன் வாழ வாழ அவனை வந்து மரண தண்டனை கொடுத்துரும் போது நெக்ஸ்ட் ஜென்மா அட்லீஸ்ட் அவன் வந்து தப்பிப்பான். So these things are given to us. நமக்கும் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணதான் பாக்குறாங்க நம்ம மேல் அதிகாரிகள். பகவான் நம்மள முடிஞ்ச அளவுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்காம நம்மள வந்து சந்தோஷமா வச்சிருக்கதான் பாக்குறாங்க. நம்மளாதான் வரவழைச்சுக்கிறோம். நாமளா நிறைய தப்பு பண்றோம். அந்த தப்புக்கு திருப்பி நம்ம வந்து தண்டனை அனுபவிக்கிறோம். It is we who are doing things, not anyone else. So பகவான் இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, ஆத்மாக்கு நித்தியமானவன், பிறப்பற்றவன், மாற்றம் இல்லாதவன், அழிவற்றவன். சோ நீ வந்து யூ ஆர் நாட் திஸ் பாடி, யூ ஆர் அ சோல். சோ உன்னை கொன்னுட்டாங்கன்னா இட் ஆக்சுவலி டஸ் நாட் மீன் தட் யூ உன்னோட ஆத்மா கொல்லவே முடியாது. அப்புறம் எப்படி உன்னை கொன்னுட்டாங்க நீ பயந்துக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. சோ அதுக்காக வந்து ஆஹா நான் ஆத்மாவை கொல்ல முடியாதுல்ல, நான் போய் கொல்றேன்னு சொல்லி நீங்க நாளைக்கு போய் கொல்ல முடியாது. அதுக்கும் வச்சு இழுப்பாங்க அங்க நரகத்துல வச்சு நல்லா எண்ணெய் சூடுன்னு கொதிக்கிற எண்ணெயில நம்மள முக்கி எடுத்துருவாங்க. சோ அப்படி நீங்க புரிஞ்சுக்க கூடாது. பகவான் நீங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, யூ ஆர் டூயிங் சம்திங் ஃபார் ரைட்டியஸ் திங். தர்மத்துக்காக, தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். திஸ் இஸ் த பாயிண்ட் ஸ்ரீல பிரபுபாத் வாண்ட்ஸ் டு மேக் ஹியர். பகவானுடைய இச்சா, பகவானோட டிசைர்க்காக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதில் தவறு இருக்கவே இருக்காது. நமக்கு தெரிஞ்ச தர்மம் வேற மாதிரி இருக்கலாம். மரண தண்டனை கூட நிறைய பேர் ஃபைட் பண்றாங்க. அதாவது பழிக்கு பழி வாங்குற மாதிரி இருக்கு, இன்னொரு ஒரு உயிர் எடுக்க இன்னொரு உயிர் எடுக்கிறது. இட் இஸ் நாட் தட் மீனிங்.
அது என்ன மீனிங்னா, அவன் இந்த ஜென்மத்திலேயே தண்டனை அனுபவிச்சுனா அடுத்த ஜென்மம் அட்லீஸ்ட் அவன் பிரிசர்வ் ஆவான். அதுதான் அதோட மீன். நமக்கு அது புரியாது. நம்ம இப்படி புரிஞ்சுட்டு நமக்கு தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வேதங்கள் தப்பு, மனு சம்ஹிதையே தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிருவோம். அதுதான் இங்க குடுத்திருக்காங்க இல்லைங்களா? Is it not mentioned here Manu Samhita? We read it now. So in the line, I cannot get that line back. மனு சம்ஹிதை, எஸ். மனித சமுதாயத்தின் சட்ட புத்தகமான மனு சம்ஹிதையில் கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. சோ மனு சம்ஹிதால கொடுத்திருக்காங்கன்னா, மனு வேற யாரு? மனு வந்து பிரம்மாவுடைய சன். இந்த மனுஷியான் அப்படிங்கிற பேரே மனுட்டு இருந்தா வந்தது. சோ நிறைய மனுக்கள்ஸ் இருக்காங்க. அத பத்திலாம் நம்ம பின்னாடி டீடைலா பேசலாம். சோ மனு சம்ஹிதால ஒண்ணு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இட் மீன்ஸ் இட் இஸ் ரைட். இட் இஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் அஸ் ஃப்ரம் ஃபியூச்சர் மிசரிஸ். இத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். சோ 2 எக்ஸாம்பிள் இங்க பிரபுபாத் சொல்லியிருக்காரு. ஒண்ணு நீதிபதி மரண தண்டனை கொடுக்கிறது, இன்னொன்னு டாக்டர். டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணும்போது நம்ம வந்து ஒரு நைஃப வச்சு அந்த ஸ்கின்னை வந்து பியர்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஓப்பனிங் இட் அப், உள்ள எல்லாம் பண்ணி மறுபடியும் நம்ம ரீஸ்டிச் பண்ணி நம்ம இவ்வளோ ஜஸ்ட் கட்டிங் ஆஃப் சர்டன் திங்ஸ் அப்படின்னா, இட் டஸ் இட் மீன் இட் இஸ் வயலன்ஸ்? இஸ் இட் வயலன்ஸ்? டாக்டர் கட்டிங் ஓப்பன் ஒரு சர்ஜரி பண்றது வயலன்ஸ்? வயலன்ஸ்ல நம்ம எடுத்துக்க முடியுமா? பாரு அவங்க நைஃப் வச்சு கட் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இட் இஸ் நாட் வயலன்ஸ், ரைட்? நோ, இட் இஸ் நாட் வயலன்ஸ். டாக்டர் அது பண்ணலன்னா அந்த பேஷண்ட்டுக்கு இன்னும் மோசமா போவாங்க இல்லைங்களா? இப்ப நமக்கெல்லாம் சி செக்ஷன் பண்றாங்க, நமக்கு வந்து நார்மல் டெலிவரி இல்லாதவங்களுக்கு டாக்டர் சி செக்ஷன் பண்றாங்க. சோ அப்ப அது வந்து ஒரு வயலன்ஸா? இட் இஸ் சர்ஜரி. Is it not for saving the mother as well as child? இல்லைங்களா? சோ அது பாத்தீங்கன்னா அது வந்து தவறாகாது. That does not mean அந்த டாக்டருக்கு வந்து மரண தண்டனை வரும், இல்ல வேற தண்டனை வரும் கிடையாது. That she is doing it for duty. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்க என்ன வேணா. அதுவும் நீங்க சில சமயம் பாத்தீங்கன்னா, I heard 1 or 2 cases. நானு எங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தருக்கே வந்து அவங்களுக்கு வந்து மூம்லயே பேபி இறந்துருச்சு. அவங்களுக்கு தெரியல, நெக்ஸ்ட் டே தான் she started bleeding. சோ இங்க வந்து அந்த பேபியை நார்மல் எடுக்க வச்சு she's uncontrolled bleeding வந்துச்சு. They cannot stop the bleeding at all. So mother is about to die அப்படிங்கும் போது வேற வழியே இல்லாம immediately they just removed her uterus. அவங்க யூட்ரஸே ரிமூவ் பண்ணாங்க. ஸோ வெளியில இருந்து பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஹார்ஷா தெரியலாம், ஒரு ப்ளீடிங்காக யூட்ரஸ் ரிமூவ். ஆனா அந்த ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கும் போது the patient will die. So the doctor is immediately taking some action to preserve the patient. இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய கைனகாலஜிஸ்ட் நிறைய பண்ணிருப்பீங்க. கோமதி மாதாஜி must be knowing it. நிறைய பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி சில சர்ஜரிஸ் we have to do, வேற வழி கிடையாது, to protect the patient. இந்த மாதிரி சில சமயம் violence is being done. Yeah, yes Mataji, you must have seen many cases like this. So இதெல்லாம் வந்து நம்ம வந்து வயலன்ஸ்னு எடுத்துக்க முடியுமா? டாக்டர் அது எப்படி யூட்ரஸ் எடுக்கலாம்? அந்த பொண்ணுக்கு அந்த யூட்ரஸ் இந்த சின்ன வயசுலயே எடுத்தா என்ன ஆகுதுன்னா, தட் இஸ் a higher cost. யூட்ரஸ் முக்கியமா, அந்த பொண்ணோட உயிர் முக்கியமா? யூட்ரஸ் இல்லாம கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துடலாம், பட் அந்த பொண்ணு உயிர் இல்லாம வாழ முடியாது இல்லைங்களா? இம்மீடியட்லி டாக்டர்ஸ் டேக் சம் ஆக்ஷன். எப்படியாவது அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றணும் இருக்கு, அது இம்மீடியட்லி they decide and do it இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹையர் காஸ்ட்க்கு பண்ணும்போது இட் ஹாஸ் காட் சம் வேல்யூ. இந்த 2 எக்ஸாம்பிள் சில பிரபுபாத் இங்க கொடுத்திருக்காரு. நீதியை காப்பாற்றுவதற்காக வன்முறை அனுமதிக்கப்படுகிறது. இப்போ போலீஸ் நம்ம எப்பவுமே சொல்ற எக்ஸாம்பிள் தான். மிலிட்டரி பர்சன், ஒரு மிலிட்டரி பர்சன் அவர் வந்து வார் பார்டர்ல வந்து அவர் யாரையாவது சுட்டு கொன்னாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அவருக்கு வந்து மெடல் கொடுப்போம் இல்லைங்களா? பரம் வீர் சக்ரா, சம் மெடல்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா? பட் அதே மிலிட்டரி பர்சன் இங்க லீவுக்கு ஊருக்கு வந்திருக்கும் போது அவர் பக்கத்து வீட்டுல எதிர்த்து வீட்டுல ஏதாவது சண்டை போட்டு அந்த பர்சனை கொன்னா, will we give award? என்ன பண்ணுவாங்க? அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்? வாட் will happen the next second? அந்த போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட மாட்டாங்களா? இல்லைங்களா?
Is it not, Mataji? Yes. So ஒரே ஆக்ஷன் தான். It is the intention that matters. என்ன இன்டென்ஷன்ல பண்றாங்க இந்த இடத்துல தான் you should understand very deeply. Even devotees will seemingly look like they doing normal materialistic activity. Even பக்தர்கள் கூட பாத்தீங்கன்னா அவங்களும் காலேஜ் போவாங்க, அவங்களும் வந்து கிளினிக் போவாங்க, அவங்களும் ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கும், எல்லாமே அவங்களும் பண்ற மாதிரியே இருக்கும். ஆனா அவங்க what is the intention of a devotee? Only the intention can change a devotee from a non-devotee, can identify your devotee from a non-devotee. என்ன இன்டென்ஷன்ல அதை பண்றோம். Always I used to say this, your intent is more than your content. இல்லைங்களா? What is your intent? என்ன உங்களோட பிளான், என்ன எதனால நீங்க அதை பண்றீங்க, why are you doing this அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியம், more than the action itself. So intention is serving the Lord அப்படின்னா whatever you do will not be counted as a mistake. It will not be counted as a mistake because your intention is to serve the Lord. அது நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது நீங்க கடமை தவற மாதிரி இருக்கும், நீங்க உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டியை வந்து என்ன பண்ற சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும், நீங்க வந்து அவுட் ஆஃப் ட்ராக் போற மாதிரி இருக்கும். பட் வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன்? If your intention is to serve the Lord and go back home, back to God, then your actions are accountable. Don't think the actions of devotees are unaccountable. Just because they don't serve the material world, குடும்பத்தை காப்பாத்தல, குடும்பத்துக்கு சர்வ் பண்ணல. சிலர்லாம் வந்து பிரம்மச்சாரி ஆசிரமத்துல பசங்க சேர்ந்திருப்பாங்க. நிறைய இடத்துல இஸ்கான்ல வந்து பிரம்மச்சாரி ஆசிரமும் இருக்கு. சோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து சில பேரண்ட்ஸ் எல்லாம் they will fight, வந்து கழுவி கழுவி ஊத்துவாங்க, வந்து திட்டுவாங்க. they will start scolding இஸ்கான், இவங்க பாரு என் பையனை போய் சாமியார் ஆக்கிட்டாங்க. one thing everyone should understand, it is not that easy to become a brahmachari. You can become, நீங்க ரொம்ப அழகா நீங்க வந்து பொறுக்கி ஆகலாம், that is very easy. நீங்க நல்லா வந்து எல்லா கெட்ட பழக்கம் பழகலாம், ட்ரக் எடுத்துக்கலாம், பான் வீடியோஸ் பார்க்கலாம், எல்லா ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் பிரேக் பண்ணலாம், that is very easy. And parents don't mind if their child breaks a regulative principle. This is a shocking truth. This is the most shocking truth. We are claiming to be good parents. நம்ம எல்லாரும், நான்லாம் பயங்கரமான ஒரு பெற்றோருங்க, நான்லாம் செம்மையா என் பையனை பாத்துக்கிறேங்க. They are claiming to be good parent, but unfortunately we don't mind our child even நம்ம regulative principles violate பண்றது கூட we don't mind. But if our child is entering into brahmachari ashramnaka, we just panic. ஐயோ இப்படி ஆயிடுச்சு என் பையனை கூட்டிட்டு போயிட்டாங்களே, சன்னியாசி ஆக்கிட்டாங்களே. First of all, we should know becoming a brahmachari sannyasi in ISKCON is not a joke. வெளியில எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, வெளியில வந்து பிரம்மச்சரியம் என்ன பண்றாங்கன்னு தெரியாது, சன்னியாசம் என்ன பண்றாங்கன்னு தெரியாது. பட் இன் ISKCON ஒரு பையன் அப்படி இருக்கானா, இது உங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு வரம். இட் இஸ் a biggest blessing. அது இப்ப புரியவே புரியாது. இப்ப நான் சொல்றது கூட நிறைய பேருக்கு புரியாது. ஐயோ இவங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க, அது எப்படிங்க கல்யாணம் பண்ணாம இருந்து, கல்யாணம் பண்ணா என்ன வரப்போகுது? அதுவும் ஆஃப் லைட் பாய்ஸ் ஆர் சஃபரிங் ஆஃப்டர் மேரேஜ். So there is deep philosophy behind everything. நம்ம சும்மா சூப்பர்ஃபிஷியலா என் பையனுக்கு நான் இந்த இடத்துல பொண்ணு எடுத்துட்டேன், என் பையன் அந்த பொண்ணால நான் கஷ்டப்பட்டாலும் ஐ டோன்ட் மைண்ட். பட் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், அவன் குழந்தை பெத்துக்கணும், அவனும் இந்த பௌதிக சாக்கடையில மூழ்கணும். All parents wish their children to just soak in this ditch. அது எப்படி, நான் இந்த டிச்சில மூழ்கி இருக்கேன், இவன் எப்படி தப்பிக்கலாம்? வாடா வாடா வாடா, நீயும் வாடா, நான் இந்த டிச்சில மூழ்கி இருக்கேன், நீ பக்கத்து டிச்சில மூழ்கிக்கோ, எங்கேயாரு நீ தப்பிச்சு கிப்பிச்சு போய் குளிச்சிடாத. This is the intention behind a parent. புரியாது, நமக்கு புரியவே புரியாது. But a child chooses to be a devotee naka, it's a parent duty to support the child. அவன் எவ்வளவு பெரிய விஷயம் கையில எடுத்திருக்கான். Is it not our duty to support a child? பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்கு நுழைஞ்சு அவன் வந்து எல்லா ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றான்னா, இதை விட ஒரு பேரண்டா உங்களுக்கு என்ன சக்சஸ் இருக்கும் இல்லைங்களா? As a parent, what success we need? அதாவது ரிஷபதேவ சொல்வாரு ஸ்ரீமத் பாகவத்தில், தாய் ஆகாதே, தந்தை ஆகாதே, குரு ஆகாதே. எப்ப ஆகாதேனா, உன்னால உன்னுடைய குழந்தைய
கிருஷ்ணா கான்சியஸ் கொண்டுட்டு வர முடியல, டோன்ட் பிகம் அ பேரண்ட். ஆக்சுவலி frankly ஸ்பீக்கிங், மேரேஜ் எதுக்கு நம்ம பண்ணிக்கணும்னா டு கிவ் ரைஸ் டு கிருஷ்ணா கான்சியஸ் சில்ட்ரன். இது புரியவே புரியாது நமக்கு சொன்னா. இப்ப உண்மையில் நம்ம எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா, ஒரு குழந்தைய நம்ம எதுக்கு பெத்துக்கிறோம்னா அந்த குழந்தைய கிருஷ்ணா கான்சியஸ் கொண்டுட்டு வர முடிஞ்சாதான் நம்ம பெத்துக்கணுமாமா. இல்ல டோன்ட் பிகம் அ மதர், டோன்ட் பிகம் அ ஃபாதர். இதுதான் தர்மம் டு சாஸ்திரம், பகவத் பிரணீத்தம். நீங்க நினைக்கலாம், எதுக்கு இந்த மாதாஜி அன்னாட நம்ம தப்பு பண்றோம், கண்டாமினேஷன், நம்ம டிச்சில மூழ்கிறோம்னு சொல்லி. திஸ் இஸ் வாட் ஐ மீன். நம்ம எத்தனை பேரு இங்க இருக்கிற ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆனஸ்ட் ஆன்சர் மாதாஜிஸ். இங்க இருக்கிற எத்தனை பேரு தம் பசங்களை வந்து கிருஷ்ணா கான்சியஸ் கொண்டுட்டு வரணும்னு நினைச்சு நம்ம புள்ள பெத்துக்கிறோம்? How many of us do that? How many of us do that? We give rise to a child to become Krishna conscious. ஆனா அன்னைக்கு நமக்கு தெரியல இல்லங்க. Yes மாதாஜி, definitely. இன்னைக்கு வேணா நமக்கு வந்து அந்த ஞானம் கொஞ்சம் வந்திருக்கலாம், அன்னைக்கு நமக்கு தெரியலையே. யா, அது நம்ம மிஸ்டேக் தான், பகவான் மிஸ்டேக். அதான், நமக்கு வந்து அந்த அளவுக்கு அறிவு இல்ல, நமக்கு வந்து அந்த கான்சியஸ் நமக்கும் வரல. இப்ப இருந்தாலும் not everyone would love to do that இல்லீங்களா? இப்ப மேபி அது கரெக்ட். நம்ம வந்து நம்ம அதாவது பௌதிகத்துல கடமை தான் வந்து கல்யாணம் பண்ணணும், அவங்களுக்கு செட்டில் பண்ணணும், அப்படியே தான் நம்ம வந்து இதா நினைச்சுக்கிறோம். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. எஸ், என்ன மாதாஜி? அவேர்னஸ் இப்பதான் நமக்கு கீதை மூலமா தெரியுதுங்க. தெரியுது மாதாஜி. I have seen even இது கூட இருக்கிற சில பேரண்ட்ஸ் கூட தங்க குழந்தைங்க மெட்டீரியலிஸ்டிக்கா நல்லா வரணும்னு இருக்கிறவங்களும் நான் பார்த்திருக்கேன். அதாவது இட் இஸ் சோ இம்பைப்ட் இன் அவர் பிளட். நம்ம பையன் பெத்தா அந்த பையன் வந்து நல்ல இன்ஜினியரிங் படிக்கணும், ஐஐடில படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், அமெரிக்கா போகணும். அவன் வந்து we will actually separate. நம்ம வந்து will miss him. அவனை விட்டு நம்ம வந்து செப்பரேட்டா ரொம்ப கஷ்டப்படுவோம். அத கூட மறைச்சுக்கிட்டு பாத்தீங்களா என் பையன் அமெரிக்கால இருக்கான். We just want that society-ல ஒரு name. Literally that parent will be suffering separating from the son. இல்லீங்களா? எத்தனை பேரண்ட்ஸ் பசங்களை அமெரிக்கால விட்டுட்டு இங்க வந்து அவங்கள பிரிஞ்சிருந்து சஃபர் ஆகுறாங்க. So many parents. But we just want to have a name in society. நம்ம கிட்ட அப்படியே இம்பைப் ஆயிருக்கு, அப்படியே ஊறி போயிருக்கு. என் பையன் அமெரிக்காலிங்க எவ்வளவு டாலர்ஸ், ஐ ஈவன் டோன்ட் நோ அபௌட் த டாலர்ஸ் வேல்யூல எனக்கு தெரியாது. மேபி லட்சுமி பசுபதி மாதாஜி ஷீல் பி நோயிங். எவ்வளவு மாதாஜி நல்ல சேலரினா எவ்வளவு மாதாஜி? அங்க ஒரு குட் சேலரி இன் யூஎஸ்னா வாட் இஸ் தட் குட் சேலரி சோ கால்? $10,000. 10,000. ஓகே, வருது மாதாஜி. எவ்வளவு மாதாஜி? 10,000 Mataji, $10,000, 7 lakhs. Okay, that is a good salary, is it there? Not supposed to be good, sir. That much they have to have a standard life there. Okay. So maybe minimum. This may be a minimum good salary. இல்லைங்களா? So நம்ம அதுல எக்ஸ்கியூஸ் மீங்க மாதாஜி, ஆனா நானுமே வச்சுக்கலாம். நம்மளுமே நம்ம குழந்தை அமெரிக்கால இருக்கு அப்படின்னா நம்ம அந்த குழந்தை நீங்க சொன்ன மாதிரியே பிரிஞ்சு இருக்கிறோம், கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது, மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஒண்ணா இருந்தாலும், இதே நீங்க வந்து பிரம்மச்சாரியம் எடுத்த குழந்தையோட பேரண்ட்டும் அந்த ஃபீலிங் இருக்க மாட்டாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. சரி, நம்ம குழந்தை கிருஷ்ண பக்திக்கு போயிருக்குன்னு அந்த அறிவு நமக்கு தெரியல. அமெரிக்கால இருக்குன்னு சொல்றது பெருமை இல்ல, பக்திக்கு போயிருக்காங்கன்னு சொல்றதுதான் இது. ஆனா அத வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ரியலைஸ் பண்ண முடியுது. Exactly Mataji, you got the point. உண்மையில் நம்ம குழந்தை கிருஷ்ண பக்தியில் இருக்கிறான்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இஸ்கான்ல வந்து ஜஸ்ட் browse and see. நிறைய பேர் டவுட் இருக்கு, அது எப்படி ப்ரூஃப் வேணுங்கிறோம். பட் ஜஸ்ட் browse and see. இங்க இப்ப லீடிங் ஸ்பீக்கர்ஸ் இஸ்கான்ல, நீங்க லீடிங் ஸ்பீக்கர்ஸ் இஸ்கான் சௌபாட்டியில பாத்தீங்கன்னா, மெயினா இஸ்கான் சௌபாட்டி த்ரூ அவுட் வேர்ல்ட் லீடிங் ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா, they are not ordinary people. 90% of them from IIT, NIT, doctors and top universities. எல்லாம் சின்ன பசங்க. You can browse and see Gauranga Darshan Das, Radhe Shyam Prabhu, Amoga Leela Prabhu,
many Amarendra Prabhu is going to enter into Grahastha ashram, but he is also right from childhood he is brought as a devotee. So there are so many devotees now existing in ISKCON are super duper intelligent people. They're not ordinary people. They are not from ordinary background. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா இனிஷியலி their parents objected. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க. யா ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ். யா ஆக்சுவலி ஐஐடி பாம்பேல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க மத்தஜி. ஐஐடி பாம்பேல இருந்து நிறைய வந்திருக்காங்க. சோம சைத்தன்ய சரண் பிரபு எல்லாருமே பாத்தீங்கன்னா தேர் இன்டெலெக்சுவலி தேர் வெரி வெரி இன்டெலிஜென்ட். ஸோ எல்லாத்தோடைய பேரண்ட்ஸும் இனிஷியலா அப்ஜெக்ட் பண்ணதான் செஞ்சாங்க. பட் somehow the Krishna's mercy they are accepted now. அன்னைக்கு அமோகலீலா பிரபு அவங்க மதரோட பேட்டி கொடுத்திருந்தாரு. his mother is so happy. அவங்க ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, என்னுடைய சன் இப்ப நான் வந்து அவன் வந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சிருந்தா மேபி என் ஃபேமிலி மட்டும்தான் சந்தோஷப்படுத்திருப்பான். ஆனா ப்ரீச் பண்ணி உலகத்துல எத்தனை பேருக்கு அவன் வந்து சொல்லி சந்தோஷம் கொடுக்கறான் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் ஆர் அக்செப்டிங். ஒரு சில பேரண்ட்ஸ் சூசைட் பண்ணிக்குவேன், பாய்சன் குடிச்சுக்கொண்டு கூட மிரட்டி இருக்காங்க. பட் த பாய் ஸ்டுட் ஸ்ட்ராங். அந்த பாய் ஸ்ட்ராங்கா இருந்தனால அகைன் த பேரண்ட்ஸ் நவ தே அக்செப்ட். சோ சர்டன் திங்ஸ் நம்மளுடைய பௌதிக கண்ணோட்டத்துல ஐயோ அங்க போனீங்கன்னா சாமியார் ஆக்கிக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டியர் devotees here, first of all புரிஞ்சுக்குங்க, becoming a devotee is not an ordinary thing. நீங்க ஈஸியா ஐஐடி நாக்கிலாம் ஈஸியா நீங்க பணம் சம்பாதிக்க வைக்கலாம், that is not an issue. ஆனால் ஒரு மகனை ஏன்னா பிகாஸ் ஐ எம் பர்சனலி ஐ எம் அண்டர்கோயிங் திஸ். என்னால ஐஐடி மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்க முடிஞ்சது, என்னால அது ஈஸியா முடிஞ்சது. ஈஸின்னு சொல்ல முடியும், பட் ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். பட் என்னால இப்ப பக்தி கொடுக்க முடியல, ஏன்னா நம்ம அப்படி மோட்டிவேட் பண்ணிட்டோம். இட் வில் டேக் டைம். ஐ எம் ஜஸ்ட் கிவிங் மை சன் பிரசாதம், அதான் கொடுக்க முடியுது. ஐ எம் ஜஸ்ட் ஹோப்பிங் சோ பிரசாதம் எடுக்க எடுக்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா டிவோட்டி ஆவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து. எஸ் ஜெயந்தி ராமன் மாதாஜி, யூ ஷுட் பி வெரி லக்கி டு ஹேவ் யுவர் சன் இன் கிருஷ்ணா கான்சியஸ். கிருஷ்ணா கான்சியஸ் நம்ம பசங்க இருக்காங்க அப்படின்னா அதை விட வேற எதுவுமே ஒரு மதருக்கு தேவையில்லை. அண்ட் மெனி பீப்புள் டஸ் நாட் கௌரங்க தாஸ் is actually basically from ஆனா என்ன சர்ப்ரைசிங் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் them are from South India, settled in Bombay. அங்க பாத்தீங்கன்னா ராதேஷ்யாம் பிரபு சவுத் இந்தியா, கௌரங்கதாஸ் சவுத் இந்தியா, வேணுகோபாலாச்சாரியா ஃப்ரம் சவுத் இந்தியா. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க லீடிங் ஸ்பீக்கர்ஸ், அவங்க எல்லாருமே சவுத் இந்தியா. ஒரு தடவை கௌரங்கதாஸ் வந்து இதே மாதிரிதான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அப்ஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. அப்புறம் ஒரு லெக்சர்ல அவர் சொன்னாராமா, ஒரு டிவோட்டி உருவானா அவங்க ஹோல் ஃபேமிலியுமே டெலிவர் ஆயிரும். இட் இஸ் ட்ரூ. உண்மையில் நம்ம குழந்தைங்க நமக்கு வந்து நம்ம குழந்தை டிவோட்டி ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய பரம்பரையில் இருக்கிற எல்லா முன்னோர்களும் they will be delivered. At least they will be given a chance, they will be given more chance. சோ அது சொன்னதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே போன் பண்ண ரிலேட்டிவ்ஸ், நீ வந்து இதுலயே இரு அப்படிங்கிறாங்களாமா. சோ he was telling it is in a happy note. சொன்னாரு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணாங்க. இந்த பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் என்னை கூப்பிட்டு நீ வெசம் டிவோட்டியாவே ஆயிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. He was just telling, he was just joking. And that is true also. நமக்கு வெளியில இருந்து பார்க்கணும், ஐயோ அவங்க பையன் ஐஐடி போய் படிச்சுட்டு வேலையில விட்டு போட்டு போய் இஸ்கான்ல போய் பிரம்மச்சாரி உட்காந்துட்டானாமா. people will talk like that only. அதை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. we get so hurt, we think that we are doing something wrong. ரொம்ப பயந்துக்குவோம். ஏன்னா நம்ம எல்லாரும் நாட்டு மந்தை கூட்டிலும் தனியா நம்ம செக்ரிகேட் ஆகுறோமே. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம தனியா ஆகும்போது பயம் வரதான் செய்யும். பட் ஜஸ்ட் see, அந்த ஐஐடியில போய் நீங்க கோடி கோடியா சம்பாரிச்சிருந்தாலும் அவனும் 50-60 வருஷம் 70 வருஷம் தான் வாழ போறான். he has to leave his body. and நீங்க வந்து சன்னியாசி ஆக்குனாலும் he is also going to leave. but who is in a better position? we are just so blindly just facing situation of the present body இல்லீங்களா. பிரசன்டா இந்த பாடியில எனக்கு என்ன கிடைக்குமோ அதுல நம்ம அவ்வளவு ஃபோக்கஸ் பண்றோம். but what is the situation of your son if he become a devotee? is it not the best thing you can give as some parents, Matajis? உங்க குழந்தைக்கு நீங்க எதெடுத்தாலும் பெஸ்ட் கொடுக்கணும். is it not the best thing you can give a parent? but actually speaking, சன்னியாசி ஆகணும்னு அவசியமே இல்ல. many boys who is getting trained in ISKCON, they entering into Grahastha ashram very well. இதுல ஒரு சாஸ்திரத்துல இருக்கு, ஒரு பையன் first 25 years
ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ் ஸ்ட்ரிக்ட் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கக்கூடிய பையனால மட்டுமே. ஸ்ட்ரிக்ட் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கும் பையனாலதான் நெக்ஸ்ட் ப்ராப்பர் கிரகஸ்தாவாவே மாற முடியுமா? ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ் we are supposed to practice strict பிரம்மச்சரியா. ஆனா அதெல்லாம் இப்ப காத்தோட போயிருச்சு. பிள்ளைங்க +1 +2லயே சீரழிஞ்சு போறாங்க. எல்லா கெட்ட பழக்கம் கத்துக்கிறாங்க. then how would he become a good brahmachari, good husband? எப்படி அவன் குட் கிரகஸ்தாவா ஆக முடியும்? இதெல்லாம் நமக்கு புரியாது. நான் என்ஜாய் பண்ணலீங்க, என் பையன் என்ஜாய் பண்ணிட்டோம். Enjoyment, what is enjoyment? What is enjoyment? Just drinking, smoking and eating non-veg, is it enjoyment? Your child is literally suffering because of that. Literally they are suffering. We don't know, but we think they are enjoying. No, they are suffering. They are not enjoying. Real enjoyment is in Krishna consciousness. ஏன்னா அவனுக்கு எந்த guilty feeling கிடையாது. He is doing his duty perfectly. Intellectually he is having lots and lots of preaching opportunity. எல்லாமே இருக்கும். what is that that is missing in Krishna consciousness? ஒண்ணுமே இல்லையே. இங்கேயும் நம்ம எல்லாமே பண்றோம். இங்கேயும் நம்ம நல்லா அழகா பகவானுக்கு வந்து ஆஃபர் பண்ணி பிரசாதமா எடுத்துக்கிறோம். the past 20 days we cooked everything and we gained 2 kgs each. எல்லாமே தான் செஞ்சோம். everything we did. what karmi foodல என்ன செய்ய முடியுமோ எல்லாமே தான் செஞ்சோம் without onion, garlic and we cooked as a prasadam. so பிரசாதம் செய்யறோம். நாமளும் வந்து மத்தவங்க எல்லாம் வேற பக்கம் டூர் பண்ண, நாமளும் தாம் யாத்ரா போறோம். we are also going for tour. what is it we are missing? மத்தவங்க எல்லாம் சாட்டர்டே போய் தண்ணி அடிச்சு பப்ல ஆடுறதுக்கு we are just chanting ஹரிநாமா and dancing. நமக்கு வந்து எக்ஸ்டர்னலா ஒரு இன்டாக்சிகேஷன் தேவையில்லை டான்ஸ் பண்றதுக்கு. just chanting ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இது நல்லா ராகமா பாடி டிவோட்டீஸ் கூட சேர்ந்து நம்ம குரூப் சங்கீதம் பண்ணும்போது we are also dancing. what is that we are missing? நமக்கு எப்பவுமே எல்லாத்து கூட இருந்து எல்லாத்துக்கும் கெட் டுகெதர் ரொம்ப பிடிக்கும். we are also having get together. அடிக்கடி நம்ம எல்லாரும் மீட் பண்ணிக்கிறோம். so what is that we are missing in bhakti life? எனக்கு உண்மையாலுமே தெரியல. what is it we are missing? we are not missing anything in bhakti life. only thing we are missing is all the sinful activities. உண்மையில் பக்தி லைஃப்ல வந்து இதே லைஃப் நீங்க தொடரலாம், எல்லாமே இதே பண்ணலாம் in a more purified way. sinful activities மட்டும்தான் நம்மளை விட்டு விலக போகுது இல்லைங்களா? is it not true, Mataji? I am talking sense. At least those people are following for the past 1.5 years. Many of you are following. Is it not true? Yes, Mataji. Definitely, Mataji. Yeah. True words, Mataji. yes. so people, இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு illusion. நம்ம வந்து திலக் வச்சுட்டு நம்ம வந்து ஹரிகிருஷ்ணா சொல்லும் போது நம்மள பார்க்கும் போது சொந்தக்காரங்களே இப்ப பரிதாபமா பாக்குறேன். they are thinking that we are suffering. I want to ask everyone, நம்ம சஃபர் ஆனோம்னா நம்ம எல்லாம் சாதாரண ஆளுங்களா? ஒரு இடத்துல சந்தோஷம் கிடைக்கல, will we enter into that process? will we enter that process if we are suffering? யோசிச்சு பாருங்க. No, Mataji. so many IITians are into bhakti naka. do you think they will enter with if they are suffering? no, this is pure enjoyment. taste பண்ணி பார்த்தாதான். சுமதி மாதாஜி very beautifully she said, வெளியில இருந்து பார்த்தா புரியாது, அது டேஸ்ட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். once when you taste bhakti, this is called higher taste. once you have a higher taste, you will not go for lower taste. a pig is eating a shit. ஒரு pig கொண்டு போய் நீங்க sweet meal கொடுத்தீங்கன்னா கூட it will not eat because it has got a lower taste. ஐயோ பாவம் பண்ணி வந்து பாவம், நான் வந்து சமைச்சு கொடுக்குறேன், நீங்க நல்லா சக்கரை பொங்கல் நெய்யும் இது கொண்டு கொடுத்து it will not like it because it has got a lower taste. but we are all humans. நம்மளால higher taste எடுத்துக்க முடியும். we should go for a higher taste. உண்மையில் இந்த பக்தி வந்து மிக மிக இனிமையானது. இனிஷியலா நமக்கு டஃபா தான் தெரியும் because we are so much into materialistic activity. but நாம இத பண்ண உங்களால இது பண்ணாம இருக்க முடியாது. you cannot live without chanting. you cannot live without hearing Bhagavad Gita. you cannot live without devotees. Devotees will become the part and parcel of your life.
இதெல்லாம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. திஸ் இஸ் ரியல் அட்டாச்மெண்ட். ஏன்னா நம்மளால இப்படிதான் வாழ்ந்தோம். நம்மளோட ரியல் லைஃப் இதுதான். we have been living like this in Goloka. இப்ப ஏதோ டெம்பரரியா நம்ம இந்த ஊர்ல வந்து பிறந்துகிட்டு we are thinking this is our home. No, this is not our home. Our home is Goloka. So இதெல்லாம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். we should understand all these things very properly. இதெல்லாம் பகவான் நீங்க சொல்ல வர்றாரு. ஆத்மா அழிவற்றவன், நித்தியமானவன், பிறப்பற்றவன், மாற்றம் இல்லாதவன் என்பது எவன் ஒருவன் அறிந்துள்ளானோ அவன் கொல்வதோ கொலை செய்வதோ காரணமாவதோ எப்படி? So we should understand that as a soul we are all eternal. நம்மளை யாரும் கொல்ல முடியாது. நம்ம கொலை செய்யப்படுவது நாமளும் யாரையும் கொல்ல முடியாது. பிகாஸ் ஆத்மா நம்ம அந்த உடலை நீங்க அப்படியே கொன்னாலும் இந்த உடலை தான் கொல்ல முடியும். இம்மீடியட்லி தட் ஆத்மா வில் கிவன் another பாடி. நம்ம போய் அந்த பாடி தேடி கொல்ல முடியுமா? நான் பார்த்திருக்கேன் பீப்புள் பழி வாங்குறாங்க. பழி வாங்க சினிமால எல்லாம் பாத்தீங்கன்னா they just highlight this பழிக்கு பழி. So people getting so excited. அவன் இவன் வைஃப் அவன் கொண்டான்ல, கரெக்ட், அவன் வைஃப் இவன் கொல்றான், பழிக்கு பழி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். What why can just kill the temporary this body? ஆனா அந்த ஆத்மா இன்னொரு இடத்துல போய் இன்னொரு பாடி எடுக்கிறது நம்ம தேடி தேடி போய் கொல்ல முடியுமா? Is it possible? Then how foolish things these things are. பழி வாங்குறது, அவங்களை திருப்பி ஹர்ட் பண்றது, only thing will land is we just hurting others, அவ்வளவுதான் இல்லைங்களா? So as a soul நம்ம பார்த்து பழகிட்டோம் அப்படின்னாக்கா we will turn into a very good human. First of all we'll turn into, at present till we touch this Bhagavad Gita we are not human. உண்மையில் frankly speaking we are just in a human body ன்னு சொல்லிக்கலாம், but we are not human. Human உடைய எல்லா பவரையும் நம்ம யூஸ் பண்ணாதான் we will be called as human. அது வரைக்கும் we are called animals. Srila Prabhupada writes this in Bhagavatam. Till a person takes self realization he is called an animal. Self realization எடுக்க ஆரம்பிக்கிறவன் தான் he is called as a human. Then only to become a devotee. Don't think becoming a devotee is an ordinary person. பக்தான் கிண்டல் அடிக்கிறாங்க. It is not easy to become a devotee. It is not at all easy. மனுஷானாம் சகசேஷ கஷ்டித் யததி சித்தையே. ஆயிரக்கணக்கானவங்களும் யாரோ ஒருத்தன் தான் என்னை நினைப்பான் அர்ஜுனா. அந்த ஒருத்தர்ல கலெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுலயும் ஒருத்தர் தான் எங்கிட்ட டீப்பா வருவாங்க. பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியந்தே. பகுனாம் ஜென்மனாம், பல கோடி ஜென்மம் எடுத்த பிறந்த என்கிட்ட வருவாங்க அர்ஜுனா. Krishna is telling this. I am not telling. Krishna is telling. So you are in one in that million here. All 58 of you are one in that million. It's up to you whether you're going to maintain this or again you're going to join this materialistic life. உங்க கையில தான் இருக்கு. இந்த ஒன் இன் மில்லியன் பர்த் அப்ரிஷியேட் பண்ண போறீங்களா, இல்ல திருப்பி இப்ப இந்த ஆட்டு மந்த கூட்டத்துக்குள்ள சேர்ந்துக்க போறீங்களாங்கிறது fully it is in your hands. Om Tat Sat. நான் இன்னைக்கு முடிக்கிறேன். I got some work today. So any doubts, comments, reflections you can ask.